Students, in our previous video, we saw about treasury bill and treasury bill market and types of treasury bill. In this video, we are going to see about the certificate of deposit. That is, certificate of deposit அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராமிசரி நோட்டு தான். இதுவுமே வந்து ப்ராமிசரி நோட்டு தான். இது வந்து எதன் பேரில் கொடுப்பாங்க, இது எதோட டைட்டில் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டைம் டெபாசிட்ஸோட டைட்டில் டாக்குமெண்ட். நம்ம ஆல்ரெடி டெபாசிட்ஸ் டைப்ஸ் வந்து 11th படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட்னு படிச்சிருக்கோம். டிமாண்ட் டெபாசிட்டில் சேவிங்ஸும் கரண்ட்டும் வரும். அதுக்கப்புறம் டைம் டெபாசிட்டில் ரெக்கரிங் டெபாசிட்டும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் வரும் இல்லையா. ஸோ இந்த ரெக்கரிங் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த டைம் டெபாசிட் இருக்கு இல்லையா, அதோட டைட்டில் டாக்குமெண்ட் தான் என்னன்னு பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க்ஸு அவங்களோட அதிகப்படியான பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அதிகப்படியான அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இஷ்யூ பண்ணுறது. ஓகேவா. அதோட மாடல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டெபாசிட் ரெசிப்ட் அப்படின்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இயர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எப்போது 2010 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1 இயர்க்குள்ளே மட்டும்தான். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், இதோட மீனிங் பாருங்கள். ஷார்ட் டேர்ம் டெபாசிட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூட் பை பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். பேங்க்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இஷ்யூ பண்ணுற ஷார்ட் டேர்ம் டெபாசிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது எதுக்காக பண்ணுறாங்கன்னா டு ரைஸ் லார்ஜ் சம் ஆஃப் மணி. ஓகேவா. லார்ஜ் சம் ஆஃப் மணியை கெட் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு எப்படி இது எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ் யூசன்ஸ் ப்ராமிசரி நோட். யூசன்ஸ் ப்ராமிசரி நோட் இஸ் நத்திங் பட் யூசன்ஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணி இஷ்யூ பண்ணக்கூடிய ப்ராமிசரி நோட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ராமிசரி நோட்டுங்கிறது டைமை மென்ஷன் பண்ணியும் இருக்கலாம், மென்ஷன் பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ட்ரெஷரி பில்லும் வந்து பார்த்திங்கன்னா டைமை மென்ஷன் பண்ணது தான். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டும் பார்த்திங்கன்னா யூசன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் வந்து டைமை மென்ஷன் பண்ண, மெச்சூரிட்டி பீரியடை மென்ஷன் பண்ண, டேட்டை மென்ஷன் பண்ண ப்ராமிசரி நோட்டு. இந்த ப்ராமிசரி நோட்டை வச்சு என்ன பண்ண முடியும்னா லார்ஜ் சம் ஆஃப் அமௌண்ட்டை கெட் பண்ண முடியும். யார் இதை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க்ஸும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஷார்ட் டேர்ம் டெபாசிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இஷ்யூ பண்ணுறாங்க. சரியாம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸிலி கன்வெர்ட்டபிள் அண்ட் மார்க்கெட்டபிள். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து என்ன பண்ண முடியும், என்னென்னா இதுக்கு பர்டிகுலர் வேல்யூ மெச்சூரிட்டி இருக்கிறதுனால இதை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணவும் முடியும், மார்க்கெட் பண்ண முடியும். மார்க்கெட் பண்ண முடியும்னா நான் எப்போ நினச்சாலும் அதை வந்து வித்துற முடியும். இதுக்கு ரெடி மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும். சரியா. ஸோ எப்போ நினச்சாலும் வாங்க முடியும், விற்க முடியும் அப்படின்னா அப்போது இது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஆமாம் தானே. ஸோ நெகோஷியபிள்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபரபிள் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஈஸியாக அதை என்ன பண்ண முடியும், என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரியான நெகோஷியபிள் நேச்சர் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நெகோஷியபிள் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்னு சொல்லுவாங்க. சரியாம்மா. இது வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் என்டோஸ்மெண்ட் மூலமா வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேரர் சர்டிஃபிகேட். இது வந்து ஒரு பேரர் சர்டிஃபிகேட் ஆஸ் லைக் ட்ரெஷரி பில் மாதிரியே சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் கூட பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இல்லையா. ஸோ யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. சரியா. ஸோ இது வந்து ரெஜிஸ்டர்ட் கிடையாது, இதுவும் பேரர் சர்டிஃபிகேட் தான். ஓகேவா. யார் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. சரியா. நெக்ஸ்ட்டு இஷ்யூர். கமர்ஷியல் பேங்க்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும். ஓகேவா. எந்த மாதிரியான பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு கம்ஸ் அண்டர் என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா. சப்ஸ்கிரைபர்ஸ், இதை யார் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், யார் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிவிஜுவல்ஸ், கார்ப்பரேஷன்ஸ், ட்ரஸ்ட், அசோசியேஷன்ஸ், என்ஆர்ஐஸ் எல்லாருமே வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரியா.
என்ஆர்ஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா நான் ரெசிடெண்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்ஆர்ஐஸ்னால் நான் ரெசிடெண்ட் இந்தியன்ஸ். அவங்க இந்தியன் தான், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு ஒர்க் பர்பஸ்க்காகவோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேயிங் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, ஸோ ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இந்தியன் தான். ஓகேவா? ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு டைம் டெபாசிட். இதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். டைம் டெபாசிட்டோட டைட்டில் டாக்குமெண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் எதோட டைட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, டைட்டில் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டைம் டெபாசிட்ஸோட, பேங்க்கில் நம்ம வச்சுருக்கிற இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிற டைம் டெபாசிட்டோட டைட்டில் டாக்குமெண்ட் தான் என்னன்னு பார்த்தோன்னா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். நெக்ஸ்ட் ஒன் வந்து அன்செக்யூர்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அது நமக்கு தெரியும், ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சன் கிட்ட. அப்போ அன்செக்யூர்ட்னா என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து 2 டைப் இருக்குது, செக்யூர்டு, அன்செக்யூர்ட். சரியா? ஸோ செக்யூர்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு கடனோ ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஏதாவது செக்யூரிட்டியாக ப்ளட்ஜ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? என்னோடய லேண்டோ ஜுவல்ஸோ எதையோ ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் செக்யூர் பண்ணிவிட்டு, செக்யூரிட்டியாக ப்ளட்ஜ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த லோனை கெட் பண்ணியிருந்தேன், அந்த அமௌண்ட்டை கெட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அன்செக்யூர்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பேங்க் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, பேங்க்கு இஷ்யூ பண்ணுறதுனால நான் அதுக்கு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த பேங்க்குக்கு நான் அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால பேங்க் என்கிட்ட எதுவும் செக்யூரிட்டியாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு அன்செக்யூர்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் பை என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. ஸோ ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் அது நமக்கு தெரியும். டிரான்ஸ்ஃபரபிள், நெகோஷியபிள் சொல்லிகிட்டே இருக்கும். எப்படி நெகோஷியேட் பண்ணுவாங்க? என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி மூலயமா பண்ணுவாங்க. சரி, என்டோஸ்மெண்ட்னா என்ன மேம்? என்டோஸ்மெண்ட்னா என்ன? நான் ஆல்ரெடி உங்களுக்கு 11th சொல்லியிருக்கேன். என்டோஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரைட்டிங் த நேம் ஆஃப் த என்டோசர் இன் த பேக் ஆஃப் எனி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் இன்னொருத்தர் பேருக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேக் சைடில் யாருக்கு மாற்றி கொடுக்குறேன்ற டீட்டெயில்ஸை எழுதி என்னோட நேமை எழுதி சைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ என்னோட ஒப்புதலை தெரிவிக்கிற மாதிரி பேக் சைடில் எழுதியிருக்கணும். எழுதி சைன் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி என்டோஸ்மெண்ட் பண்ணி தான் டெலிவரி வேற ஒருத்தருக்கு அதை மாற்றி கொடுக்க முடியும். சரியா? இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா issued at discount to a face value. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ட்ரெஷரி பில் மாதிரியே இதுவும் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ என்னமோ அந்த வேலைக்கு இல்லாமல் அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட்டில் கூட இஷ்யூ பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரி பில் மாதிரி எந்த ஒரு பர்சன்டேஜ், ஃபிக்ஸட் பர்சன்டேஜும் உங்களுக்கு கொடுக்கல. அப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், டைம் டு டைம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், மாறிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீபேயபிள் ஆன் அ ஃபிக்ஸட் டேட் வித்தவுட் எனி கிரேஸ் டேஸ். இது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ பர்டிகுலர் டேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறது என்னென்னா யூசன்ஸ் ப்ராமிசரி நோட்டுன்னு பார்த்தோம். யூசன்ஸ் ப்ராமிசரி நோட்னா என்னென்னு பார்த்தோம். அந்த பர்டிகுலர் டேட்டில் நான் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், மீட்டுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்படி சொல்லி தான் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்களே. ஸோ இப்போ 3 months கழிச்சு இப்போ வந்து என்ன பார்க்குறோம், ஒரு பர்டிகுலர் டேட் 31st March நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து மெச்சூரிட்டி பீரியட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐ ப்ராமிஸ் டு பே ₹1 lakh to X ஆன் த ஸ்பெசிஃபைட் டேட் ஆஃப் 31st March அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை அந்த 31st March அன்னைக்கு அந்த எக்ஸுங்கிற பர்சன் வந்து கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணிடணும், அமௌண்ட்டை கொடுத்துடணும். கேட்குறாங்களோ இல்லையோ அந்த அமௌண்ட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துடணும்.
ஆனால் சப்போஸ் நான் அப்போ வந்து என்ன பண்ணக்கூடாது, என்கிட்ட இப்போ அமௌண்ட் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் எனக்கு கிரேஸ் டேஸ் கொடுங்க அப்படின்னு அந்த பேங்க் வந்து கேட்கக்கூடாது. இஷ்யூ பண்ண பேங்க்கோ எந்த இன்ஸ்டிடியூஷனோ வந்து கிரேஸ் டேஸ் எதுவும் கேட்கக்கூடாது. சரி, அந்த பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸட் டேட்டில் அமௌண்ட்டை டெலிவர் பண்ணியிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். ஓகேம்மா, தேங்க்யூ.